பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, கபலீகரம் செய்த கேரளா, கண்டுகொள்ளாத தமிழக அரசு, 70 ஆண்டு காலமாக தொடருகின்ற கண்ணகி பெருங்கோயில் வரலாற்று சிக்கல். இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக நேற்று மாலை ஒரு காணொலி பதிவு போட்டிருந்தோம். அந்த காணொலி பதிவில் கண்ணகியினுடைய பயணம் பூம்புகாரிலிருந்து மதுரையை அடைந்து, மதுரைக்கு பிறகு தேனியை அடைந்து எப்படி அந்த வரலாற்று போக்கு, இதை எப்படி வரலாற்றினுடைய வழித்தடத்தை பிடித்து கண்டுபிடித்தார் கோவிந்தராசனார் கண்டுபிடிப்பிற்கு பிறகு அங்கே கேரள அரசு என்ன மாதிரியெல்லாம் இதன் மீதான கதைகளை உருவாக்கியது, இது குறித்தும் நம்ம பேசியிருந்தோம். அதே போல் அந்த காணொலி பதிவில் இன்னைக்கு சித்திரை முழு நிலவு நாள், அதாவது நேற்று இன்றைக்கி போகிறவங்க மலை உச்சிக்கு போயிட்டு கண்ணகி கோயிலை பார்த்த பிறகு 2-3 படங்களை எடுத்து போட்டுட்டு முகநூலில் சமூக வலைதளத்தில் கண்ணகி கோட்டத்தை கண்டடைஞ்சிட்டோம் அப்படின்னு எல்லாம் பதிவு போடுவாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் சமூக வலைதளங்களில் பதிவுகளை பார்க்க முடிஞ்சது. சில பேர் நெருக்கமானவர்கள் சென்று விட்டு இன்னென்ன சிக்கல் இருக்குது, இன்னைக்கு இன்ன மாதிரியான கெடுபிடிகளை அந்த அரசு கையாண்டு கொண்டு இருக்கின்றது அப்படின்னு தொலைபேசியில் அழைச்சி கூட நம்மளோட பேசினாங்க. உண்மையில் 1959 வரை கண்ணகி கோயில் கண்டுபிடிச்சு அறிவித்து அதன் பிறகு அந்த காலகட்டத்திலெல்லாம் இந்த எல்லை பகுதி குறித்தோ, அந்த இடம் குறித்தோ, அந்த இடத்துல குட்டிச்சவராக இருந்த அந்த கோயில் குறித்தோ எந்தவித சிக்கலும் 2 மாநில அரசுக்கும் வரவில்லை. 1976 கண்ணகி கோயில் குறித்து பெரிய விழிப்புணர்ச்சி இந்த தமிழ் மண்ணில் வந்த பிறகு ஒரு சிக்கல் வருகிறது. இல்லை அந்த கட்டடமும் அந்த இடமும் இருக்கிறது எங்கள் பகுதியில் அப்படின்னு கேரள அரசு சொல்லுது. இல்லை இந்த எங்கள் பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சிக்கலின் அடிப்படையில் 2 மாநில அரசும் கூட்டாக ஒரு சர்வே பண்ணுது. அப்படி சர்வே பண்ணும்போது கூட கண்ணகி கோட்டம், கண்ணகி கோயில் அமைந்திருக்கிற இடம் 53 மீட்டர் அங்கிருந்து, அதாவது கேரள அரசு தனது எல்லையாக சொல்லி இருக்கின்ற அந்த பகுதியிலிருந்து 53 மீட்டர் தமிழகத்தினுடைய வனப்பகுதியில் இருக்குது. இதுதான் இருக்குது, இன்றைக்கும் அதுதான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 53 மீட்டர் வனப்பகுதி நம்ம பக்கத்து இருக்குது. அந்த கோயிலினுடைய நிர்வாகத்தினுடைய அந்த தொடர்புகள் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடியது. தேனி மாவட்டத்தினுடைய ஆட்சியகரத்திற்கு உட்பட்ட கீழக்கூடலூர், கம்பம் கீழக்கூடலூர் அதனுடைய வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் அந்த கோயில் அமைந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா நேற்று கண்ணகி கோயிலில் கருவறையை தாண்டி மீது எல்லா இடத்திலும் கேரள போலீஸார்கள் தான் அங்கே வர்றவங்கள போகிறவங்கள ஒழுங்குபடுத்திக்கிட்டு அங்கனையே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழர்களை பொறுத்தவரையிலையும் அந்த இடத்துல நிற்கக்கூட அனுமதிக்க விடலை. அந்த கோயிலினுடைய அமைப்பு முறையை நம்ம சொல்கிறோம். இப்போது அங்கே தான் எல்லாத்தையும் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள். கண்ணகி கோட்டத்துக்குள்ளே, கண்ணகி கோயிலுக்குள்ளே கேரள போலீஸ் வருவதற்கான காரணம் என்ன? 53 மீட்டருக்கு அங்கிட்டு அவர்களுடைய எல்லை பகுதி முடிஞ்சு போயிடுது. இங்கே தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்டது இந்த கோயில். நிர்வாகம் இவர்கள்ட்ட இருக்கிறதாக சொல்லிக் கொள்கிறார்கள், இருக்குதா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக கேரள உயர் போலீஸ் அதிகாரிகள் அங்கு நின்றார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரி, இந்த கண்ணகி கோயில் குறித்தான சிக்கல் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி வடிவம் எடுத்து வந்தது அப்படின்னு சொன்னால், 1976 நான் சொன்ன மாதிரி 2 மாநில அரசினுடைய சர்வேயர்களும் சர்வே பண்ணி ஒரு இடத்த முடிவு பண்ணுறாங்க. அந்த கோட்டிலிருந்து இந்த கண்ணகி கோயிலானது தமிழக அரசினுடைய எல்லை பகுதியில், வனப்பகுதியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே 1976 கீழக்கூடலூர் மற்றும் கம்பம் பகுதியில் இருக்கின்றவங்க மங்களதேவி அறக்கட்டளை என்கின்ற அறக்கட்டளையின் மூலமாக கண்ணகி கோயிலினுடைய சீரமைப்பு, கண்ணகி கோட்டை சீரமைப்பு குழு அப்படின்னு ஒரு குழுவை உருவாக்குறாங்க. அந்த குழுவின் மூலமாக அன்று இருந்த தமிழகத்தின் முதல்வராக இருந்த திரு கருணாநிதியை அவர்களை சந்தித்து இந்த கண்ணகி கோயிலுக்கு நெடுவேல் குன்றம் வழியாக ஒரு பாதை அமைச்சு நம்ம பயணப்படணும், ஆண்டுதோறும் வழிபடுகின்ற முறையில் இந்த ஒரு வழிபாட்டு தலமாக இது மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கருணாநிதி அவர்கள்ட்ட வைக்கிறாங்க. அப்பொழுது கம்பத்தினுடைய எம்எல்ஏ, அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கோபால் அவர்கள் மூலமாக அந்த கோரிக்கை சொல்லப்படுகிறது. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, அங்கே இந்து சமய அறநிலையத்துறையோடு பேசிவிட்டு இங்கே பனியன்குடி அப்படிங்கிற அடிவாரத்தின் பகுதியிலிருந்து 6 கிலோமீட்டர் மலைப்பகுதி நெடுவேல் குன்றம் வழியாக 6 கிலோமீட்டர் அளவிற்கான
தார் சாலை அமைப்பதற்கு 20 லட்சம் ரூபாய் அன்றைய 1976 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. வேலை தொடங்கும் பொழுது கேரள அரசு வந்து நீங்கள் வேலையை செய்யக்கூடாது, இது பேச்சுவார்த்தையின் மூலமாக நம்ம பேசின பிறகுதான் இங்கிட்டு நீங்கள் சாலை அமைக்கிற வேலையை பார்க்கணும். அது அந்த கோயிலும் அந்த பகுதியும் அந்த கோட்டமும் கண்ணகி கோட்டமும் தமிழக அரசினுடைய வனப்பகுதியிலேயே இருந்தாலும் கேரள அரசினுடைய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிங்கிறது வந்து பக்கத்தில் இருக்குது. அதனால நீங்கள் தார் சாலை அமைப்பதற்கு எங்களோடு பேச்சுவார்த்தைக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டுக்கட்டையை போடுது. முட்டுக்கட்டையை போட்ட உடனே 1976 கருணாநிதியினுடைய அரசானது கலைக்கப்படுகிறது. அந்த கேப் இருக்கு இல்லையா, 1976 இந்த சாலை அமைப்பு பணி தொடக்கம், அதன் பிறகு கருணாநிதி அரசினுடைய கலைப்பு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1976 அங்கே கேரள அரசு தேக்கடியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சாலையை அமைச்சிருது. எதற்கு? கண்ணகி கோயிலுக்கு. அதாவது நம்ம பக்கத்து இருக்கிற கோயிலுக்கு நாம் பனியன்குடியிலிருந்து சாலை அமைக்கணும்னு சொல்லும் பொழுது கேரள அரசு தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசு வந்து கவிழ்ந்த பிறகு நிர்வாகத்திற்கு வருவதற்கு முன்னாடியாகவே 16 கிலோமீட்டரில் தேக்கடியிலிருந்து சாலை அமைச்சிருச்சு. எந்த வித பேச்சுவார்த்தைக்கும் உட்படுத்தப்படலை. இது 1976 நடந்த கதை. அதன் பிறகு 1982 வந்து இங்கேருந்து வழிபாட்டுக்கு, ஏன்னா 16 கிலோமீட்டர் சாலை அமைச்சிருச்சு. இன்றைக்கும் நெடுவேல் குன்றம் வழியாக நடந்து போய் கண்ணகி கோயிலை பார்க்குறவங்க பார்க்கலாம். நடந்து உச்சி மலை ஏறி இறங்கி மறுபடியும் கண்ணகி கோயிலுக்கு போகிற அலுப்பு படுறவங்க நீங்கள் கேரளா போய் கேரளாவினுடைய தேக்கடியில் வழியாக தான் போய் கும்பிட வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டது. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் இந்த மலைப்பகுதியில் ஏறி இறங்கி கும்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க தேக்கடி வழியாக போய் அந்த சாமியை கும்பிடும் பொழுது தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து வனத்தை அசுத்தப்படுத்திட்டாங்க, வனத்தை வந்து சீர்கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேரை வந்து கேரள அரசு காவல்துறை கைது பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து போகிற தமிழக பக்தர்களை அவமதிக்கிற வேலைகளை தொடர்ந்து செய்து அது வந்து பெரிய கவனத்தை கொண்டுட்டு வந்த உடனேயும் அங்கே கம்பம் நடராஜனும் அப்போ இருக்கின்ற ஈடி கோபால் அப்படிங்கிறவரும் 2 பேரும் சேர்ந்து வந்து கேரள அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு போன பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், கோபால் அப்படிங்கிறவர் தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவரையும் கம்பம் நடராஜன் அவர்களையும் இந்த கேரள அரசினுடைய காவல்துறை அதிகாரிகளும் சரி பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அதிகாரிகளும் சரி அவமதித்து அனுப்பிட்டாங்க. இது தெரிஞ்ச பிறகு 1982 தெரிஞ்ச பிறகு இங்கிருந்து வந்து அங்கே இருக்கின்ற முதல்வருக்கு, ஆளுநருக்கு, தலைமைச் செயலாளருக்கு வந்து தமிழக அரசு ஒரு தந்தி அனுப்புது. இது வரலையும் 1982 இது மாதிரி நீங்கள் அவமதிச்சிட்டிங்களே, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இது வரலையும் கேரள அரசு எந்தவித பதிலையும் தமிழக அரசுக்கு கொடுக்கல. 82 அனுப்பிச்ச தந்திக்கு இன்ன வரலையும் இவங்களுக்கு பதில் வரல. அதன் பிறகு 1983 என்ன நடக்குதுன்னா, அங்கிருந்து இருக்கின்ற கேரளாவிலிருந்து இருக்கின்ற ஒருத்தர் வந்து சுகுமாரன்கிறவர் அங்கே இருக்கின்ற வனச்சரக டிஜிபி மற்றும் அங்கே இருக்கின்ற தாசில்தாரோட துணையோடு வந்து இது கண்ணகி கோயில் இல்லைங்க, இது துர்கா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணகி கோயிலில் இருக்கின்ற கட்டடத்துக்கு பக்கத்து கட்டடத்தில் ஒரு கட்டடத்தை நிறுவி அதில் வந்து துர்க்கை அம்மனை வச்சுட்டு இன்னைக்கு இங்கேருந்து போகிறவங்க யாருமே கண்ணகி கோயிலை கண்டுபிடிக்கல. கண்ணகி கோயிலில் கண்ணகி சிலையை கும்பிட்றதில்ல. கண்ணகி சிலைக்கு பக்கத்தில் ஒரு மண்டபத்தை கட்டி அந்த மண்டபத்தில் இருக்கின்ற துர்க்கை அம்மனை தான் வழிபட்டுட்டு வர்றாங்க. கண்ணகி சிலைங்கிறது, கண்ணகி வைத்திருக்கின்ற அந்த மாடம்ங்கிறது, கண்ணகி சிலை கனகன் விஜயன் தலையில் வைத்து கண்ணகி சிலையை வச்சிருக்கிற அந்த மாடம்ங்கிறது வந்து அந்த துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வெளியில் வருவாங்க இல்லையா, அவுட்ரு பக்கெட்டு வடக்கு பக்கெட்டு வந்து ஒரு மூலையில் வச்சிருக்கிறானுங்க. தலை இல்லாத, உடல் இல்லாத, கால் பீடம் மட்டும் உள்ள ஒரு முண்டமாக இன்னைக்கு கண்ணகி சிலை வந்து அங்கே ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கு. இவர்கள் அவர்களுடைய துர்க்கை அம்மனை கொண்டுட்டு வந்து நடுவால் வச்சுட்டு அதற்கு முன்னாடியே ஒரு பிள்ளையாரையும் வச்சுட்டு இவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறானுங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்னன்னா, இதை வழிபாட்டு முறையுமே வந்து அந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்த காலகட்டத்தில் சித்திரை பௌர்ணமியை ஒட்டிய 1 வார காலம்
அந்த வனப்பகுதி வழியாக தமிழக பக்தர்களும் தமிழக அரசினுடைய பக்தர்களும் கேரள பக்தர்களும் போய் வழிபட்டுட்டு வரலாம், ஒரு வார காலம் வழிபட்டுட்டு வரலாம் அப்படின்னு இருந்தது. அதன் பிறகு அதில் ஒரு பெரிய நாங்களுக்கு நிர்வாக சிக்கல் இருக்குது, அந்த சிக்கல் இருக்குது, இந்த சிக்கல் இருக்குன்னுட்டு ஒரு வார கால வழிபாட்டு முறைங்கிறது 3 நாள் வழிபாட்டு முறையாக குறைக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் வழிபாடு மட்டும்தான் அப்படின்னாங்க. இப்போ ஒரு நாள் வழிபாட்டுலையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வருஷம் காலையில் 9 மணியிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரலையும் தான் நீங்கள் போய் சாமி கும்பிடலாம், திரும்பி வரலாம். 9 மணிக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பவும் முடியாது, 5 மணிக்கு பின்னாடி நீங்கள் கிளம்பவும் முடியாது அப்படிங்கிற ஒரு வரையறைகளை கொண்டுட்டு கண்ணகி கோயிலை வச்சுட்டான். இன்றைக்கி சேகர் பாபு என்ன சொல்கிறாரு, நாங்கள் இதில் சாலை அமைப்பதற்கு, ஒவ்வொரு நாளும் போய் வழிபடுவதற்கு, இந்த வேலைகளை செய்வதற்கு நாங்கள் கேரள அரசிடமிருந்து பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சேகர் பாபு அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாரு. இந்த கோயில், கண்ணகி கோயில் அமைந்திருக்கிற இடம் தமிழக அரசினுடைய வனப்பகுதியில் அமைந்திருக்கு. 1976 தமிழக அரசினுடைய நிர்வாகத்தில் இந்த தேனி மாவட்ட ஆட்சியரகத்திற்கு உட்பட்ட கம்பத்தினுடைய தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதியில் அதனுடைய சர்வே எண் இருக்குது, சர்வே நம்பர் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இந்த சர்வே நம்பர் தமிழக அரசினுடைய பொதுப்பணித்துறையினுடைய நிர்வாகத்தில் உள்ள இடம். அப்போ தமிழக அரசினுடைய நிர்வாகத்தில் உள்ள இடத்திற்கு எதற்காக கேரள அரசோடு பேச வேண்டும், எதற்காக கேரள அரசுக்கிட்ட நான் ரோடு போட்டுக்கிறேன், நான் தினந்தோறமும் நான் சாமி கும்பிட்டுக்கிறேன், எனக்கு நீங்கள் ஏதாச்சும் வழிவகை பண்ணணுன்னு எதற்காக பேச வேண்டும் என்ற பதில் இந்த அரசுக்கிட்ட இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு மிஞ்சி இருக்கு. உண்மையில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு வரலாற்று அடையாளமாக இருக்கின்ற ஒரு அடையாளத்தை பாதுகாக்க தவறிய ஒரு இனமாக நாம் இருக்கின்றதுனால தான் நம்ம கண்ணகி இருந்த அந்த இடத்துல அவன் ஒரு துர்க்கை அம்மனை கொண்டுட்டு வச்சுட்டு கண்ணகி சிலை இருக்கின்ற அந்த மாடத்தை வடக்கு வாசல் வழியாக திருப்பி விட்டுட்டு நீங்கள் இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ முக்கியமான கோயிலில் பார்த்தீங்கன்னா கண்டுகொள்ளவே முடியாத ஒரு இடத்துல ஒரு சாமி இருக்கும் இல்லையா. கண்ணகிக்காக கட்டிய கண்ணகி கோட்டத்தில் இன்னைக்கு கண்ணகி இருக்கிற இடம்ங்கிறது அவர்கள்லாம் சாமி, அதாவது அந்த துர்க்கை அம்மனை வணங்கிட்டு வெளியில் வருவாங்க இல்லையா, ரிலாக்ஸ் பண்ண வருவாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஓரத்தில் ஒரு மாடத்தில் இந்த சிலையானது வைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய கொடுமை நடந்த பிறகும் இந்த அரசு நமது வழியாக இப்போ நாம் தேனி மாவட்டத்தினுடைய ஆட்சியருக்கு ஒரு ரெட் பெட்டிஷன், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இது எந்த கூடலூரினுடைய அந்த சரகத்திற்கு உட்பட்ட அந்த பிடபிள்யூடி ஒர்க்குக்கு உட்பட்ட எந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணீங்க, எதற்காக இதுவரையிலையும் பனியன்குடியிலிருந்து கண்ணகி கோட்டத்திற்கு சாலை போடாமல் இருக்குது, அந்த 1976 ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆச்சு அப்படின்னு பல கேள்விகளை நாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக அனுப்பிய பிறகும் உங்களுடைய கேள்விக்கான தகவல் எதுவும் எங்களிடம் இல்லை அப்படின்னு ஒரு பதில் மனுவை அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க. இப்படி தான் இருக்கு இந்த சூழலை மாற்ற வேண்டும் என்று நம்ம முயற்சி பண்ணி போராடிட்டு இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் சேகர் பாபு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் தார் சாலை அமைப்பதற்கு, நாம் தினந்தோறும் போய் வழிபடுவதற்கு, இந்த கண்ணகி கோயிலை நம்ம புனரமைப்பதற்கு, இது எல்லாத்திற்கும் கேரள அரசோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீட்டில் எல்லைக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில், அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் புனரமைப்பதற்கு எதற்காக கேரள அரசோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கேள்விதான் நமக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் மிகப்பெரிய வருத்தத்தையும் உருவாக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் புனரமைக்கணும்னு எதற்காக அவங்கள்ட்ட கேட்கணும்னா, அப்போ அவங்களுக்கும் இதில் உரிமை இருக்குது என்று சொல்ல வாரீர்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எதற்காக 1976 சர்வே பண்ணப்பட்டது, எதற்காக 17 வருஷம் நடந்தும் ஓடியும் ரயில்லையும் பஸ்லையும் போய் அந்த கண்ணகி கோயிலை கண்டுபிடிச்சி கோவிந்தராசனார் இந்த உலகுக்கு எதற்காக அறிவித்தார், இப்படி எதையுமே கண்டுக்காமல் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னாலே இந்த சிக்கலை கொண்டுட்டு போய் கேரள அரசினுடைய கையில் கொடுக்குறானுங்க அப்படின்னு தான் அர்த்தம், வேற எதுவும் அர்த்தம் இல்லை. இதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தானது மற்றவர்களுக்கும் பரப்ப வேண்டும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா நேற்று வழக்கமாக நம்ம காணொலி பதிவு போகின்ற, அதாவது 4000 பேர் 5000 பேர் பார்ப்பாங்கன்னா அந்த காணொலி பதிவு ரீச்சே ஆகலை. நம்மளுக்கு என்னென்னா, நம்ம காணொலி பதிவு ரீச் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் வருத்தம் இல்லை.
கண்ணகி கோயில் வழிபாட்டு முறை குறித்து இவர்களுக்கு இருக்கின்ற ஆர்வம் உள்ளதானா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. சரி, அவர்கள் பார்க்குறாங்க, பார்க்கல. நம்முடைய கடமையாக நாம் நினைக்கிறது என்னன்னா, இதை மக்கள்கிட்ட பார்க்குறவர்கள்ட்டனாலும் இந்த செய்திகளை கடத்தி கொண்டே இருக்க வேண்டுங்கிற அவசியத்தினால தான் இந்த பதிவு பண்ணுறோம். உண்மையிலேயே நம்ம மக்களை நாம் வழிபாட்டு நடத்தக்கூடிய அந்த கோயிலில் எதற்காக கேரள அரசு காவல்துறை வருது? நீ உன்னுடைய வனப்பகுதிக்கு நீ பாதுகாப்பு கொடுத்துக்க, உன்னுடைய வனப்பகுதியை யாரும் சீரழிப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு நீ பண்ணிக்கோ. இல்லாட்டினா தயவு செய்து தமிழர்கள் இந்த வழியாக அனுமதிக்கப்பட மாட்டார்கள்னு கேட்ட போடு. நீ கேட்ட போடுறதை விட்டுட்டு அந்த எல்லை பகுதியில் அந்த காவல்துறை இருக்கின்ற, உங்களுடைய வனத்துறை இருக்கின்ற அந்த பகுதி வரலையும் தான் உன்னோட லிமிட்டு. நீ எதற்காக எங்களுடைய கோயிலில் நின்றுக்கிட்டு எங்களை அங்கே நிற்காத, எங்களை அங்கே பேசாத, எங்களை நீங்கள் எப்படி சாமி கும்பிடாதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு பிரதானமாக மிஞ்சி இருக்கு. அதற்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேகர் பாபு போன்றவர்கள் அவர்களோடு பேசிவிட்டு ஒரு முடிவுக்கு வருவோம் என்று பேசுறது இன்னும் மிகப்பெரிய அவமானத்தின் உச்சமாக நாம் கருதுகிறோம். நம்ம வீட்டில் நடத்தப்படுகின்ற, நம்ம வீட்டில் எடுக்கப்படுகின்ற ஒரு முடிவுக்கு இன்னொருத்தனுடைய தயவு தேவை அப்படின்னா நம்ம வீடு நம்ம வாழ்கிற வீடா அல்லது எவன் வாழ்கிற வீடா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.